உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் இந்த நாளில் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். நீங்கள் எதை எதிர்பார்த்து தெய்வ சமூகத்துக்கு வந்தீங்களோ, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நம்ம ஆண்டவர் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம அப்பா குறைவோடு நம்மளை எப்போவுமே அனுப்ப மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் நிறைவான பலன்களை தருகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் செட்டைகளின் நிழலிலே, அவர் செட்டைகளுக்கு கீழே வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நிறைவான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் சகல குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கர்த்தர் இந்த வருடத்தில் நிறைவாய் மாற்ற வல்லமையுள்ளவர். ஆமென். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம தொடர்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம், கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்ம எப்படி நடத்த விரும்புகிறாரோ பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நாம் இடம் கொடுத்து தேவ ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற விதத்தில் நாம் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜீசஸ். இணைந்த எல்லாருமே நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து தெய்வ சமூகத்தில் மனங்களை திறந்து உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பலத்தின் அடிப்படையில் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்கள். கர்த்தர் இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்தார். நன்றியோடு அவருடைய வாசலுக்கு நுழைவோம். மனம் திறந்து சொல்லுங்கப்பா. தேங்க்யூ சொல்கிறோம்ப்பா. தேங்க்யூ அப்பா. உங்களால் தான், நீங்கள் தான் உங்கள் கிருபை தான் எங்களை நடத்தி வந்தது. உங்கள் கிருபை தான் எங்களை நடத்தி வந்தது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஷீரா நஹந்தரா லீஹதரா ஓ ரஹனந்த ஷீ கதர மந்திரி சே கதரோ ஹலந்தி ஷீரத நமந்தர சிஹதர ஹலதரா அந்திரி ஷீ கதர பபதர சீதனா. இயேசுவே, இயேசுவே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு மனமாற எங்களை நீங்கள் நடத்தி வந்தீங்கப்பா. எவ்வளவு ஏற்ற தாழ்வுகளின் நடுவிலும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தினீங்க. அன்றைக்கு யாக்கோபு இடத்துல சொன்னாரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை பேரும் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? ஆண்டவர் என் கையை பிடித்திருக்கிறார். கர்த்தர் என் கையை பிடிச்சிருக்கிறார். கர்த்தர் என் கையை பிடித்திருக்கிறார். நடத்தினவர் இனியும் நடத்துவார். அப்படியே கொஞ்சம் உங்கள் வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள். என் கையை பிடிச்சிருக்கிறீங்களே, நன்றியப்பா. என்னை தேடி வந்து என் கையை பிடிச்சிங்களே, உமக்கு நன்றியப்பா. கல்லின் மேல் தலை வைத்து சாய்ந்து கொண்டிருந்த யாக்கோபு அழைக்காமலே வந்து அவன் கையை பிடித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து, நான் உன்னை நடத்துவேன், உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை நான் போஷிப்பேன், நான் உன்னை போஷிப்பேன், உன்னை பெருகச் செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுத்து, நான் சொன்னதை செய்யும் அளவும் சொல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, கொண்டு போய் விடுகிற தேவனும் கூட. வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லுங்க. ஜீசஸ், உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவே ஜீஷே தரதரவா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்க நல்லவர், நீங்க நல்லவர். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி தெய்வமே. மனதை கொஞ்சம் திறந்து உங்களை ஆண்டு எப்படியெல்லாம் நடத்துனாங்க, எங்கெல்லாம் தப்பு வித்தாங்க, எங்கெல்லாம் சுமந்தாங்க. மனிதர்கள் உங்களை கைவிட்ட போது கர்த்தர் எப்படி கைப்பிடிச்சார், எப்படி கைப்பிடித்தார், எப்படி நம்ம கைவிடாம நடத்தினார், விட்டு விலகாம நடத்தினார். அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. நன்றி சொல்கிறோம்ப்பா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாரும் சொல்லலாமா? நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே,
வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கர்த்தர் என்ன நடத்தினாரு. நல்ல எபினேசரா நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். வாய்களை திறந்து பாடலாமா? சத்தத்தை உயர்த்தி முழு மனசோட கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததை நினைத்து அவரை துதிப்போமா? அல்லேலூயா ஆமென். கரம் முடிந்தவங்க கைப்பிடிச்சு நடத்தினாரே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். நல்ல எபினேசர் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. இதுவரை என்ன நடத்தினாரே, இனியும் அவர் என்ன நடத்துவாரே. எத்தனை பேர் அந்த நம்பிக்கை இருக்கிறது? இதுவரை என்ன நடத்தினாரே, இதுவரை என்னை சுமந்தாரே, இதுவரை என்னை பாதுகாத்தாரே. நானே என்னுடைய காரியம் முடிந்தது என்று நினைத்த பொழுது இல்லை, ஓடி வந்து என் கையை பிடிச்ச கர்த்தர், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் கையை பிடித்து கைவிடாமல் யாக்கோபை நடத்தினவர், என் கையை பிடித்திருக்கிறார் என்று நம்புகிறவர்கள், என் கையை பிடித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல முழு மனதோடு பாடலாமா? யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. நம்பிக்கையோடு சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, இல்லப்பா, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை.
தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்புவேன் இறுதி வரை, ஒருவரையே நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. உங்க கூட இருக்கிறாரே நேசித்தவர். ஷிரகரலா தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் இயேசுவையே நம்புவேன் இறுதி வரை. ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. இல்லப்பா, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும் தகப்பனவர். என் கூட ரிப்பீட் பண்ணுங்களேன். சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஷகதிரலோ ரகதரலா ஷிரதரா ரிகலாதரோ. உங்க நம்பிக்கையை அப்படியே அறிக்கை பண்ணுங்க. நான் நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் ஷிரகரதரலா. எந்த குறைவிலும் நான் அவரை நம்புவேன். எந்த சூழலிலும் நான் அவரை நம்புவேன். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார். அவர் சூழலை பார்க்கும் பொழுது நம்ப முடியவில்லை. அவரை சுற்றி பார்க்கும் பொழுது நம்ப முடியவில்லை. ஆனால் சொன்னதை செய்து முடிக்கிறவர் அவரோடு இருந்தார். சொன்னதை செய்து முடிக்கிறவர் அவரோடு இருந்தார். சூழல் மாறும், காலம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள். மாறாதவர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் போவாரோ? அவர் மனம் மாற மனிதன் அல்லவே. அவர் பொய்யுரையாதவரே. உங்களை சொன்ன இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார். அவர் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். சொன்னதை செய்திடும். நல்ல அறிக்கை செய்யலாம். இசையோடு இணைந்து வாய்களை திறந்து அவர் சொன்னதை செய்வார். எனக்கு சொல்லி இருக்கிறார், செய்வார். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். ஒரு ஹீலிங்கை கர்த்தர் செய்வார். சொன்னாரே, நான் உன்னை குணமாக்குவேன், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நான் உனக்குள் ஜீவனை வரப்பண்ணுவேன்னு சொன்னாரே. அவர் உங்களை சுகப்படுத்துவார். அவர் உங்களை ஹீல் பண்ணுவார். உங்க இருதயத்தின் காயங்களை கர்த்தர் சுகமாக்குவார். ஓ, சொன்னவர் செய்வார்.
சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவனே, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. சொல்லலாமா? என்னாலும் நடத்துவாரே. இந்த மட்டும் அறிக்கை செய்யுங்க. என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. என்னை கைவிடாமல் நடத்துவாரே. நம்பிக்கை அறிக்கை செய்யுங்க. உங்க வாய்களை திறந்து நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயங்களையும் கர்த்தர் மாற்றுவார். மரண பயங்களை கர்த்தர் மாற்றுவார். எதிர்கால பயங்களை கர்த்தர் மாற்றுவார். சூழ்நிலை குறித்த, கணவரை குறித்த, பிள்ளைகளை குறித்த, எதை குறித்த கவலை உங்களுக்கு இருந்தாலும் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். இயேசுவை நம்பிடுவே. ஷிராகாதாரே சேதாரோ. அப்படி அந்நிய பாஷையில பாடலாமா? நிகாராலதே ரிகாலோ மிகாஷிதாரே ராகாலோ திராலிகாதே ரலதோ. எல்லா பயத்தின் ஆவிகளையும் கர்த்தர் பயத்தின் ஆவிகளிலிருந்து விடுதலையாக்குகிறார். பயத்தின் ஆவிகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். எல்லா பயங்களையும் கர்த்தர் நீக்குகிறார். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை. சொல்லுங்க, நான் தனியா இல்லை. நான் ஏன் கலங்கணும்? என் இயேசு என்னோடு இருக்கிறாரே. என் துணையாளர் என்னோடு இருக்கையிலே எனக்கு பயம் இல்லை, எனக்கு கலக்கம் இல்லை, எனக்கு திகில் இல்லை. வழி துணையா இயேசு என்னோடு வருகிறார். என் வலக்கரம் பிடித்திருக்கிறார். என்னை கைவிடாத கர்த்தர் என்னோடு இருக்கிறார். மனிதர்கள் என்னை நடுத்தெருவில் விட்டிருந்தாலும், மனித வார்த்தைகள் அவர்கள் அதை நிறைவேற்றாமல் போனாலும், செய்வேன்னு சொன்னவங்க செய்யல, கொடுப்பேன்னு சொன்னவங்க கொடுக்கல, உன் கூட நிப்பேன்னு சொன்னவங்க நிக்கல, முடிவு வரை உன் கூட வருவேன்னு சொன்னவங்க வரல. பாதியில் கைவிட்ட மனிதர்களின் நடுவிலே ரீகாபாஷி கதரபா ஈரகசி கதரபலா அவர் நம்மோடு நிரந்தரமாக முடிவு பரியந்தம் சொன்னதை செய்யும் முடிவு, அந்த முடிவு வரைக்கும், அந்த டெஸ்டினியை உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த டெஸ்டினிக்கு நேராக உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் உங்களோடு வருவார், உங்களோடு வருவார். ஷகதரா ஓரி அலகதர மலகதிரலா. நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசுங்க. வாய்களை திறந்து உங்க நம்பிக்கையை அறிக்கை செய்யுங்க. நீரா கரபாஷி கதரபா. சொல்லுங்க, நான் தனியா இல்லை, தனியா இல்லை, தனியா இல்லை, தனியா இல்லை. எல்லா நெருக்கத்திலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை விசாலமான இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார், என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அமலேக்கியருக்கு நீங்க பயப்பட வேண்டாம். அவங்க என்னை அழிச்சிருவாங்களோ நீங்க பயப்பட வேண்டாம். அவங்க உங்க சொத்துக்களை, தம்பத்துக்களை எடுத்துக்கொள்வார்களோ என்று பயப்பட வேண்டாம்.
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை உங்கள் கைகளில் ஒருவராலும் பறிக்க முடியாது. எந்த மனுஷனும் பறிக்க முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை பறிக்க முடியாது. உங்களை சுற்றிலும் உங்கள் நன்மைகளை பறித்து கொள்ள எத்தனைக்கிறானோ சத்துரு, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் ஆசீர்வாதத்தை சுற்றி வந்து உங்கள் சமாதானத்தை பறிக்க நினைக்கிற, உங்கள் சந்தோஷத்தை பறிக்க நினைக்கிற, உங்கள் குடும்பத்தின் ஐக்கியங்களை பறிக்க நினைக்கிற சத்துருவுக்கு மேல கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார், ஜெயம் எடுக்கிறார். ஓ ஷிரவதரலா கரலகதரா ஜீசஸ், இயேசுவே இயேசுவே. ஜெயம் எடுக்கிற ஒரு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவா, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எப்படி போய் சேருவேன்? எப்படி கானானுக்கு போய் சேருவேன்? எப்படி இந்த யோர்தானை கடக்க போகிறேன்? எப்படி இந்த பிரச்சனையை கடக்க போகிறேன்? அப்படி யோசித்த மனிதனிடத்தில் கர்த்தர் பேசினார். நான் உன்னை கடக்க பண்ணுவேன், நீ சுதந்தரிப்பாய். இந்த வருஷம் யாக்கோபின் சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு போஷிப்பார். யாக்கோபின் சுதந்திரத்தினால கர்த்தர் உங்களை போஷிப்பார், உங்களை போஷிப்பார். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஷிர கரல கரணா மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்பிக்கையோடு சொல்லுங்களேன். என்னை மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. இந்த வார்த்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நல்ல வாய்களை திறந்து, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. யாவே யாவே நீரே என் தெய்வமே, என் தலைமுறையா. யாவே நீரே என் தெய்வமே. சொல்லுங்க, யாவே 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 நீரே என் தெய்வமே, என் தலைமுறையா. யாவே நீரே என் தெய்வமே. கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை
என்னை சேர்ப்பவரே. வார்த்தை தந்தாரா? உங்களுக்கு வாக்குத்தத்தம் கைகளை கொடுத்தாரா? வாக்குத்தத்தம் சொல்லிவிட்டு போகிற தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கவில்லை. சொன்னவர் முடிய வந்து சேர்ப்பார், முடிய வந்து சேர்ப்பார். வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. ரிகரலா ஷிரலகதா மிரகராதி தெரே ரிகதரா. யாவே யாவே யாவே, நீரே என் தெய்வமே. நீங்க தாப்பா என் தலைமுறையா. யாவே நீரே என் தெய்வம். உணர்ந்து சொல்லுங்க, யாவே யாவே யாவே, நீரே என் தெய்வமே. என் தலைமுறையா. யாவே நீரே என் தெய்வமே. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வருஷம். உயர்வான ஸ்தலங்களில் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வருஷம். உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக உங்கள் கொம்பை அவர் உயர்த்துகிற வருஷம். உங்கள் பகைத்தவர்களுக்கு முன்னே உங்களுக்கு ஒரு பந்தியை யாவே ஆயத்தப்படுத்த போகிறார். யாவே என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்ற அர்த்தம். ஆல் பவர்ஃபுல் லார்ட். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில் அவர் இல்லைன்னு நினைக்காதீங்க. இல்லை, அந்த புயல் காற்றின் நடுவிலும் இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அந்த பிரச்சனைகளின் நடுவிலும் இயேசு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் தலைமுறைகளின் தேவன். ஓஷி கதரலாதிர வெளிப்படும் நாள் துவங்கி உம் சார்பில் விழச் செய்தீரே. நான் வெளிப்படும் நாள் துவங்கி உம் சார்பில் விழச் செய்தீரே. என் கருவை உம் கண்கள் நிதமும் கவனிக்குதே. என் கருவை உம் கண்கள் தினமும் கவனித்ததே. நான் வெளிப்படும் நாள் துவங்கி உம் சார்பில் விழச் செய்தீரே. நீங்க பிறந்து விழுந்தது அவர் கையில தான். நீங்க பிறந்து விழுந்தது அவர் கையில தான். உங்கள் கருவை அவர் கண்டார். ஒவ்வொரு நாளும் உங்கள் மேல கண் வைத்து அவர் பாதுகாத்து இந்த பூமியில உங்களை கொண்டு வந்தார். நீங்கள் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாளில் அவர் சார்பில் நீங்க விழுந்தீங்க. நீங்க பிறந்த நாள் முதல் இன்று வரையிலும் அவர் தான் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். உம்மாவி என் மேல் அமர்ந்ததினா உம்மோடு இசைந்திருப்பே. உம்மாவி அமர்ந்ததினா உம்மோடு இசைந்திருப்பே. உம் பிரசன்னத்தில் நான் அமர்ந்து தினம் உம்மோடு சஞ்சரிப்பே. எத்தனை பேர் ஏக்கத்தோடு உம் பிரசன்னத்தில் நான் அமர்ந்து தினம் உம்மோடு சஞ்சரிப்பே. சத்தமா சொல்லுங்க. உம் பிரசன்னத்தில் நான்
அமர்ந்து தினம் உம்மோடு சஞ்சரிப்பேன். உம் பிரசன்னத்தில் நான் அமர்ந்து தினம் உம்மோடு சஞ்சரிப்பேன். உம்மாவி உம்மாவி என் மேல் அமர்ந்ததினா ரீகலாக ஷிரலா தெரோ சொல்லாமா. உம்மாவி என் மேல் அமர்ந்ததினால் உம்மோடு இசைந்திருப்பேன். மறுபடியும் அந்த வார்த்தைய, உம்மாவி என் மேல் அமர்ந்ததினால் உம்மோடு இசைந்திருப்பேன். உம் பிரசன்னத்தில் நான் அமர்ந்து என்றும் உம்மோடு சஞ்சரிப்பேன். என் வாழ்க்கையெல்லாம் உங்களோட நான் சஞ்சரிக்கணும்ப்பா. உங்களோட நான் சஞ்சரிக்கிறேன். இந்த ஏக்கத்தை பாடுங்க, அப்படியே இந்த ஏக்கத்தை அறிவிங்க. உம் பிரசன்னத்தில் நான் அமர்ந்து தினமும் உம்மோடு சஞ்சரிப்பேன். இந்த வருஷம் ஃபுல்லா பிரசன்னத்தில் நான் அமர்ந்து தினமும் உம்மோடு சஞ்சரிப்பேன். அறிக்கை செய்யுங்க. உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்து தினமும் உம்மோடு சஞ்சரிப்பேன். உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்து தினமும் உம்மோடு சஞ்சரிப்பேன். யாவே யாவே நீரே என் தெய்வமே, தலைமுறையா யாவே நீரே என் தெய்வமே. சத்தமா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. யாவேன்னு கூப்பிடுங்க. இருக்கிற எல்லாரும் இந்த இடத்துல யாவேன்னு கூப்பிடுங்க. அவருடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் இருக்கிறது. அவருடைய சமூகம் உங்கள் மேலே வந்து அமருகிறது. அவருடைய அபிஷேகம் உங்க மேல வந்து அமருது. ரீகலா ஷீகரபாதிரா சீகரபோ ஈலா காலிகதர மாந்திரபலவா. கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் வந்து அமருகிறார். கர்த்தருடைய ஆவி, அவரோடு நீங்கள் இசைந்திருக்க போகிறீர்கள். ஆரிகபா ஷிகபா ரீலதரிபலா ஷிகதரபோ ரீகதரபா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இசைந்திருப்போமானால் நாம் எதை கேட்டாலும் அவர் தருவார். இணைந்திருப்போமானால் தேவனோடு இசைந்திருக்கிற அனுபவம், தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம், தேவனோடு நடக்கிற அனுபவம். கர்த்தருடைய ஆவி நம்மேல் வந்து அமருகிறது. எல்லாரும் நல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகள்ல பேசி அரகபதரபலா ஷிகதரபா ரிகரலலா ஷிகதர மந்தரலா ரிகபதரலா ஷிதராலிதரா ரிகரனனரர ஷிகதரோ வீரபதரபலா ஷிகதரபா ரிகபா ஷிதரபா. உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்து தினமும் உம்மோடு சஞ்சரிப்பே. ரக ரகதரலா ரீகலபா ஷிகதரா. I will dwell in your presence, O Lord. I will dwell in your presence, O Lord. I will walk with you, O Lord. நானுமோடு அரக ஷிகதரபா ரீகபலபா. We want to dwell in your presence, Lord. ரீகபா ஷிகபதரபா. We want you to dwell among us. O ரீகபா ஷிகதரபா ரீகபா ஷிகதரபா. நீரும் பிதாவும் ஒன்றாய் இருப்பது போல நானும் நீரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அரிகா ஷிகதரபா. ஒரு இசைவை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு இணைப்பை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். ரகபா ஷிகரபா. இந்த வேளையில கர்த்தரோடு இணைகிற ஒரு அனுபவம். You are just your spirit is getting united with the spirit of the Lord. Your soul is getting united with the heart of the Lord. கர்த்தருடைய இருதயத்தோடு உங்கள் இருதயமும், கர்த்தருடைய ஆத்துமாவோடு உங்கள் ஆத்துமாவும், தேவனுடைய ஆவியோடு உங்கள் ஆவியும் இணைகிறது. யாவே தேவனோடு இணைகிறீர்கள். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். ரிகபா ஷீரமதர. வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசி காத்திருக்கிறவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று
நிறைவேற்று. அரபா, உம்மோடு நான் சஞ்சரிக்க விரும்புகிறேன், உம்மோடு நடக்க விரும்புகிறேன், உம்மோடு வாழ விரும்புகிறேன், உம்மோடு நான் ஆண்டவரே உம்மோடு பேச விரும்புகிறேன், பழக விரும்புகிறேன். ஷீகராகதர மகாந்திரபலோ, உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்து தினமும் மோடு சஞ்சரிப்பேன். பாடுங்க. உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்து தினமும் மோடு சஞ்சரிப்பேன். வார்த்தை தந்தவரே, வார்த்தை தந்தவரே. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருந்தா, அவருடைய வார்த்தை உங்க இருதயத்தில் நிலைத்திருந்தா, நீங்க என்ன கேட்டாலும் அதை உங்களுக்கு அவர் தருவார். இந்த வருடம் நீங்கள் கேட்பதை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ரீராதா ரீகாதாராலோ ஏசையா ஏசையா. நல்ல வாய் திறந்து கூப்பிடுங்க. யாவே, ஓ ஏசையா ஏசையா ஏசையா. தலைமுறையா யாவே நீரே என் தெய்வமே. நல்லா சொல்லுங்க. யாவே ரீகா பாபா. Just call unto the name of the Lord. Say யாவே. உங்க வாய்களை திறந்து யாவே. ஏன்னா அவர் தலைமுறைகளின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் சுதந்திரத்தினால் உங்களை போஷிக்கிற தேவன். He will feed you with the inheritance of Jacob. He will take you to the high places. He will ride you to the greater places. Ariyalagadharali karaba. என் தலைமுறையாய் யாவே ஷகதரா ரிகாலிதரா. நல்ல வாய்களை திறந்து வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவர். God will lead you, sister. You will be taken to your destiny. இந்த வருடம் உங்க டெஸ்டினியில உங்கள் கால் பதிக்கும். யோசுவா, உன் கால் மிதித்து வந்த தேசத்தை உனக்கு நான் கொடுப்பேன். உனக்கு வாக்கு தந்து 45 வருடம் ஆகிறது. 45 years went on, passed through after receiving the promise. 85 வயதில் எந்த மலை நாட்டில் யோசுவா கால் பதித்தாரோ அதே மலை நாட்டை, அதே நாட்டை கர்த்தர் அவனுக்கு சொந்தமாக கொடுத்தார். வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவர். மறவாமல் நினைப்பவரே, ஏசையா ஏசையா. உங்க ஆவி என் மேல் இருப்பதினால். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த ஸ்பிரிட், the spirit of the Lord, expect the spirit of the Lord to come rest on you. ரீகாஷிகதரா. வாக்கு தந்த நாட்டை காலேப் சுதந்தரிக்க காரணம் என்ன தெரியுமா? காலேப் வேறே ஆவி உள்ளவராய். He had a different spirit. He had the word of God in his heart. யோசுவாவுக்கு வேறே ஆவியும் யோசுவாவுக்கு வார்த்தையும் இருந்தது. Joshua had word and the spirit. உமாவி என் மேல் அமர்ந்ததினால் உம்மோடு சஞ்சரிப்பேன். உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்து தினமும் உம்மோடு. வேற ஆசை இல்லப்பா, நீங்க என் கூட வாங்கப்பா. மேடுகளை ஏற நான் தயார், பள்ளங்களில் நடக்க நான் தயார், காரிருள் நடக்க நான் தயார்.
வனாந்திரத்தில் நடக்க நான் தயார். ஆனா நீங்க என் கூட இருங்கப்பா. உன் பிரசனத்தில் நான் அமர்ந்து தினமும் மோடு சஞ்சரிப்பேன். இந்த வார்த்தை சொல்லுங்களேன். உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்து தினமும் மோடு சஞ்சரிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறவாமல் நிறைவேற்றுவார். மறவாமல் நிறைவேற்றுவார். நம்மை கைவிட மாட்டார். நம்மை விட்டு விலக மாட்டார். வார்த்தையானவர் நம்மோடு வருகிறார். வார்த்தையான இயேசு நம் கையை பிடித்திருக்கிறார். ஓ ஷகதரா. சிஸ்டர், சில பேருக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? I will make you stand on the higher places. Your feet will touch your destiny. உங்கள் கால்கள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த ஸ்தலத்தில் நிற்கும். God is going to position you this year. He is going to give you some greater positions. பொசிஷன் பண்றார் கர்த்தர். தடுமாறி இருக்கிறீர்களா? வாழ்க்கையே ஒரு தடுமாற்றத்துக்குள்ள இருக்கு. நெறிந்த நாணலை போல காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை அப்படி ஊசலாடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றார், இல்ல, I will position you. I will position you. நான் உன்னை ஏற பண்ணுவேன். நான் உன்னை நிற்க பண்ணுவேன். நான் உன்னை நிற்க பண்ணுவேன். நீ காலூன்றி நிற்பாய். உன் கால்களை உறுதிப்படுத்துவேன். ஓ யாவே யாவே, நீரே என் தெய்வமே. தலைமுறையா யாவே, நீரே என் தெய்வமே. வார்த்தை தந்தவரே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. வார்த்தை தந்தவரே. ஓ ஓ, நான் உன் அடிகளை உறுதிப்படுத்த போகிறேன். நான் உன் அடிகளை உறுதிப்படுத்த போகிறேன். தடுமாறிக்கொண்டிருக்கிறவர்களை தடுமாறுகிற தடுமாற்றத்தில் இருக்கிறீங்க. தடுமாற்றத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், இல்ல, உன் அடிகளை நான் உறுதிப்படுத்துவேன். உன் அடிகளை நான் உறுதிப்படுத்துவேன். நீ உறுதியாய் நடப்பாய். I will establish you. I will position you. உங்களுடைய கர்த்தர் உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவார். உங்கள் அடிகளை அவர் உறுதிப்படுத்துவார். உங்களில் தள்ளாடினவன் தாவீதை போல் ஆவான். உங்களில் தள்ளாடுகிறவர்கள் தாவீதை போல் ஆவார்கள். தாவீதை போல கர்த்தர் உங்களை நடத்துவார். தள்ளாடி கொண்டிருக்கிற கேரியர்ல ஒரு பெரிய தள்ளாட்டம் இருக்கு. குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய தள்ளாட்டம் இருக்கு. படிப்பின் காரியங்கள்ல ஒரு தள்ளாட்டம் இருக்கிறது. வார்த்தை இருக்கு, ஆனா உறுதியா நடக்க முடியல. கர்த்தர் சொன்னதை செய்ய முடியல. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற முடியல. தள்ளாடி கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தர் உங்கள் அடிகளை உறுதிப்படுத்த நினைக்கிறார். உறுதியான அடிகளை வைத்து நீங்கள் மலையின் மேல் ஏறி போவீர்கள். உறுதியான அடிகளை வைத்து கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை நோக்கி கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவார். நடக்க பண்ணுவார். நடக்க பண்ணுவார்.
ஓரி கலதரா ஈஸ்வரலா சிதரோ மிரலா தெரா. என்னை நடக்க பண்ணுமப்பா. கேளுங்க, வாய்களை திறந்து ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. என் அடிகளை உறுதிப்படுத்துங்கப்பா. நான் தள்ளாடிக்கொண்டே இருக்கக்கூடாதப்பா, தள்ளாடிக்கொண்டே இருக்கக்கூடாதையா. தள்ளாடிக்கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் கேளுங்க, என் லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுங்கப்பா. ஸ்டெபிலிட்டி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆஸ்க் காட் டு கிவ் யூ a stability, a stable mind. கேளுங்கப்பா கிட்ட. ஒரு சில பேருடைய மனசு ஸ்டேபிளா இல்லை. உங்கள் மனசு ரொம்ப வேவரிங் மனசாக இருக்குது. ரீகரபா ஷீகதர ப்ராஃபிட்டிக்கில் அப்பா பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்குது. 2 மனசாக இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா தெளிந்த முடிவுகளை எடுக்க தெளிவின் ஆவியானவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். தெளிந்த முடிவுகளை எடுக்க கரகாஷி கரஹசி கதரபா. ஒரு ஸ்டேபிள் மைண்ட், a stable life, a stable walk. ரீகாமா ஷீகதுரே. மனதில் இருக்கிற எல்லா தள்ளாட்டங்கள், எல்லா 2 நினைவுகள், ரீகபா ஷீகபதரபா ரீலாகை தராக்கிரலி ஷீகதரபா. குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறான் சத்துரு. குழப்பத்திலிருந்து கர்த்தர் இந்த வாரத்தில் ஒரு தெளிந்த நீருக்கு பக்கம் உங்களை கர்த்தர் கொண்டு போகிறார். அமர்ந்த தண்ணீர் அன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். தெளிவா தண்ணீர் இருக்கும். யூ வில் see what is inside, what is inside, what is inside, what is hidden. அரிகபா ஷீகரபல கதரபா. உங்க கண்களில் ஒரு தெளிவை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அரகிலி ஷீகதிசி கதரபு ஷீகதரபலபு இலகிலக மந்தரபு ஷீகதரபா. ஒரு ஸ்டெபிலிட்டியை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ஒரு ஸ்டேபிள் மைண்டை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். நல்லா உங்க உச்சந்தலையில அப்படி ரொம்ப வேவரிங் மைண்டோட குழப்பத்தில் இருக்கிறீங்க. என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல சிஸ்டர், ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேன். ரீகவா ஷீகதர குழம்பி வந்திருக்கிறீங்க. ஒரு கன்ஃபியூஷனோடு வந்திருக்கிறீங்க. அலகபா ஷீகதரவா என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல, இந்த பிரச்சனைக்கு எப்போ முடிவு வரும்னு தெரியல, நான் என்ன செஞ்சா இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும், நான் யார்கிட்ட பேசினா முடிவுக்கு வரும், நான் என்ன செய்யணும்? தொடர்ந்து வருகிற தாக்குதலுக்கு நடுவில் கேட்டுலாமா, கேட்க வேணாமா, பேசலாமா, பேச வேணாமா, வாக்குவாதம் பண்ணலாமா, பண்ண வேணாமா, நான் என்ன செய்யணும் ஏசப்பா, எனக்கு புரியல ஏசப்பா. கலக்கத்தோடு குழப்பத்தோடு கேட்டா பிரச்சனை வருது, சண்டை போட பிடிக்கல, கேட்காம இருக்கவும் முடியல, மனமங்களாய்த்து கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் ஒரு ஸ்டேபிள் மைண்ட் அப்பா உங்களுக்கு கொடுக்கிறார். முடிவு எடுக்கிற ஆற்றலை அப்பா உங்களுக்கு கொடுக்கிறார். தேவ சித்தத்தின்படியான டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டியை ஆண்டவர் உங்க மேல பிஸ்டவ் பண்றார். வாலிப பிள்ளைய வாய் திறந்து கேளுங்க. இணைந்திருக்கிற வாலிப பிள்ளைங்க கேளுங்க. லார்ட், உங்க சித்தத்தின்படியான முடிவுகளை நான் எடுக்கணும். உங்களை துக்கப்படுத்துற மாதிரி நான் எதையும் செஞ்சிடக்கூடாது. குடும்ப தலைவிகள் கேளுங்க. ஸ்ரீகதரபா போதும், அப்பாவை துக்கப்படுத்துற மாதிரியான டிசிஷன்ஸ் எடுத்ததெல்லாம் போதும். கேளுங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த பிரச்சனைக்கு முடிவு வரணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த குழப்பம் உங்களை தூங்க விடல, தூங்க முடியல. தள்ளாடுகிறவர்களே, கொஞ்சம் நின்னா அடுத்து ஒரு புயல் வந்து என்னை தாக்கி மறுபடியும் என் குடும்பம் தள்ளாடுது. ஃபினான்ஷியலி வெரி அன்ஸ்டேபிள். Financially you are very unstable. God, தேவ ஜனங்கள் யாரெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் விஷயத்துல ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்காங்களோ, பொருளாதார காரியத்துல தள்ளாடி கொண்டிருக்கிற என் ஜனத்தின் மேலே நீர் மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும். யாவே யாவே நீரே தெய்வம். அப்பா, எங்க முற்பிதாக்கள் கடன்காரா இருந்தது போல நாங்க கடனாளியா இருக்க கூடாது.
ஷலப கராபரி ரலபா ரீலகோ ஷிக தரலபத்துரே. இந்த கடன், இந்த ஃபினான்ஷியல் அன்ஸ்டெபிலிட்டியிலிருந்து ஒரு டெலிவரன்ஸை என் ஜனத்திற்கு கட்டளை. ஓ ரியலலலல ஷிகதரா. உங்க பிள்ளைங்க இந்த பொருளாதார காரியத்துல எழும்பி நிக்கட்டுமே. உங்க பிள்ளைங்க நிக்கட்டுமே. ரலவா ஷிகதே சிதரோ ஏசையா. மனதளவில் போராட்டத்தை சந்தித்துக் கொண்டு ஒரு மனுஷனுக்கு பேச்சு துணைக்கு கூட இல்லாம உங்க பிள்ளைங்க அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்கப்பா. காத்திருன்னு சொல்லுங்க, செயல்படுன்னு சொல்லுங்க, பொறுத்துருன்னு சொல்லுங்க. உங்க வார்த்தையை அனுப்புங்கப்பா. அன்ஸ்டேபிள் மைண்ட்ல இருக்கிற யாருக்காகிலும், ஓ நான் பிரிந்து போலான்னு இருக்கேன், நான் பிரிந்து போலான்னு இருக்கேன், இல்லை நான் விட்டுட்டு போறேன், இல்லப்பா உங்க சித்தம் இல்லாத முடிவுகளை ஜனம் எடுக்காதபடி உங்க சித்தத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்து. டெலிவர் விடுதலை ஆக்குங்கப்பா. ஃபினான்ஷியல் அன்ஸ்டேபிள் இருந்து விடுதலை ஆக்குங்க. மைண்ட் ஸ்டேபிள் ஆகட்டும். உங்க மனது முதலாவது ஸ்டேபிள் ஆகட்டும். இது மைண்ட் பி ஸ்டேபிள். அவங்க கால்கள் ஸ்டேபிள் ஆகட்டும். அவங்க பொருளாதார காரியத்தில் அவங்க ஸ்டேபிள் ஆகட்டும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுங்க. குடும்பம் எழும்பி நிற்கணும். ஒரு ஸ்டெபிலிட்டி சமுதாயத்துக்கு முன்னாடி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, ஏசையா, ஏசையா கூப்பிடுங்க. நீங்க தான் கூப்பிடணும். நான் எனக்காக கூப்பிடுறேன், நீங்க உங்களுக்காக கூப்பிடுங்க. ஏசையா, ஏசையா, ஏசையா. எல்லா தடுமாற்றத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை தூக்கி உங்க கால்களை கண்மலையின் மேல நிறுத்துவார். உங்க கால்கள் கண்மலையின் மேல் நிறுத்துவார். உங்கள் அடிகள் உறுதிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஏசப்பா, தேங்க்யூ அப்பா. வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி. தேங்க்யூ ஜீசஸ். எங்களோடு இடைப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்க கையை பிடிச்சிருக்கிற கண்மலை ஆகிய கிறிஸ்துவுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். மணலின் மேல் வீடு கட்டினவன் தடுமாறி விழுவான், ஆனால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் எங்கள் நம்பிக்கையை நாங்கள் கட்டி எழுப்பியிருக்கிறோம். அதனால் நாங்கள் விழுவது இல்லை. நாங்கள் விழுவோன்னு எதிர்பார்க்கிறவர்களுக்கு முன்பாக எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி எங்கள் கால்களை மலையின் மேல் ஏறச் செய்து இந்த பூமியில் உயர்வான ஸ்தானத்தில் இந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ நிறுத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Thank you so much for joining. கர்த்தரை ஆராதித்தவங்களை நான் வாழ்த்துறேன். ஆண்டவர் இந்த வருஷம், இந்த வருஷம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுப்பார். ஒரு ஸ்டேபிள் மைண்ட். கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. God will lead you. ஆமாம், ஒரு லெவல் கிரவுண்டுக்கு, ஒரு சமாதானமான ஜீவனம் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக நான் உங்களுக்காக விசேஷமாக இன்றைக்கி ஜெபிச்சிருக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பேன். யாரெல்லாம் இந்த ஃபினான்ஷியலி ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்து ரொம்ப பிரச்சனைகளுக்குள்ளே, தாக்குதலுக்குள்ளே, மனுஷ வார்த்தைகளுக்குள்ளெல்லாம் நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். நீங்கள் ஒன்று செய்யணும்,
யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் காட். ரிலை ஆகுங்க, அவர்கிட்ட போய் பேசுங்க. உங்களுடைய கடன்களை, உங்களுக்கு இருக்கிற டெப்ஸை அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க. எத்தனை பேர் செய்வீங்க? அல்லேலூயா. இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ரைட் இட் டவுன், எழுதுங்க. இவ்வளோ எனக்கு இருக்குது, இவ்வளோ எனக்கு இருக்குது. அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா அதையும் எழுதுங்க. எனக்கு மாதத்திற்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, ஆடம்பரங்களுக்கு இல்லை, தேவைகளுக்கு. அதை எழுதுங்க. ரைட் இட் டவுன் இன் பேப்பர் வச்சு அந்த பேப்பர் மேலே உங்கள் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ட்ரை பண்ண போகிறீங்க? டூ இட். ஆஸ்க் அண்ட் இட் ஷால் பி given to you. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் மட்டும் உங்கள் மடியில் அளந்து போடப்படும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. God will definitely. அப்போ அளக்கணும்னா நீங்கள் அந்த அளவை சொல்லுங்கள் அவருக்கு. ஆமென். இந்த அளவு எனக்கு தேவை இருக்கிறது, இந்த அளவு, அந்த அளவை கர்த்தருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஸ்தோத்திரத்தோடே நீங்கள் அதை தெரியப்படுத்தணும். கண்டிப்பாக இந்த ஒரு நாள் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் நம்ம நடத்த போகிறோம். அதில் ஸ்பெஷலி ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. அதுக்காக நம்ம ஒரு மாதத்தை அதுக்குன்னு நம்ம பிரத்யேகமாக இது பண்ணி, நம்ம இப்படிப்பட்டவர்களுக்காக, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்கள், இன்னொரு இன்க்ரிமெண்ட்காக, ஒரு ப்ரமோஷனுக்காக, கடனில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நம்ம விசேஷமாக ஒரு மாதம் அவர்களுக்கு என்று ஜெபிப்போம். கர்த்தர் அதை நிச்சயம் செய்வார். நான் நம்புகிறேன். ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் இதன் மூலமாக உங்கள் குடும்பங்களுக்கு தருவார். ஏன்னா நிறைய பேருடைய சமாதானத்தை கெடுக்கிற ஒரு விஷயமே இந்த பணம் தான். அல்லேலூயா. நம்ம தேவைகள், நமக்கு இருக்கிற கடன் பாரங்கள் தான் அநேகருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தூக்கமின்மையை கொடுக்குது. அவங்களால சமாதானமாக இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. ஸோ இது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிடுவார். ஸோ நான் சொன்னதை முதலாவது நீங்கள் செய்யுங்க. ப்ளீஸ் டூ ஒபே டு திஸ் வேர்ட் பிகாஸ் ஐ எம் ஹம்பிள் ரெக்வஸ்ட். இது நீங்கள் தேவ சமூகத்தை எழுதி வச்சு, உங்கள் தேவைகள் இருக்கா அதை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு கடன் இருந்தாலும், டெப்ஸ் இருந்தாலும், யூ கேன் ரைட் இட் டவுன் இன் அ பேப்பர். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி நீட், யூ கேன் ரைட் இட் டவுன் இன் த பேப்பர். அண்ட் காட் வில் டெஃபினெட்லி and place your hand upon it and start praying. Ask God. கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த வருஷத்தில் யாக்கோபின் சுதந்திரத்தினாலே நான் உங்களை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா. This year is the year of inheritance. நம்ம நிச்சயம் சுதந்திரிப்போம். நன்மைகளை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, சமாதானத்தை கர்த்தர் சிலுவையில் எதையெல்லாம் நமக்கென்று சம்பாதித்தார். வாட் எவர் ஜீசஸ் has earned by shedding his blood, by giving up his life, அதை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா சுதந்திரிக்க போறோம். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமென். டெஃபினெட்லி காட் இஸ் கோயிங் டு டூ அ கிரேட்டர் திங்ஸ். ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மெடிடேஷன் பார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. நம்ம நடுவில் ஷீலா கீர்த்தி சிஸ்டர் இருக்காங்க. அவங்க இப்போ ஒரு மீட்டிங் பாதி பேசிட்டு தான் நான் வந்தேன். ஸோ ஷி ஹஸ் கம் தேர். ஐ மீன் சென்னை அண்ட் ஷி கேம் டு மீட் மீ. அப்போ ஒரு பெரிய நோட் எனக்கு காமிச்சாங்க. அந்த நோட்டில் இந்த 3 சம்பவத்தையும் மெடிடேட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக அதுலேருந்து ஜெப குறிப்பு எடுத்திருக்காங்க, அதுலேருந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்திலேருந்தும் ஒரு ப்ரேயர் பாயிண்ட் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் அந்த ஒவ்வொரு சம்பவத்திலிருந்தும் இது எடுத்திருக்காங்க, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி ரொம்ப அழகாக அதை மெடிடேட் பண்ணியிருக்காங்க. ரெவலேஷனோட ஷி ஹஸ் மெடிடேட்டட். ஸோ அவங்களனால இன்றைக்கி பார்க்க முடிஞ்சிச்சு. ஐ ஜஸ்ட் கிவ் மை ரிகார்ட்ஸ் டு ஹர். மற்றவங்கள நீங்கள் அதை மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. கொடுக்குறத கொஞ்சம் வாசிங்க, ஒரு 2-3 தடவை வாசிங்க. உட்காந்து ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு அதில் என்ன புரிஞ்சுதோ அதை நீங்கள் எழுத ஆரம்பிங்க. God will definitely help you. The Spirit of the Lord, the author of the Bible உங்கள் கூட இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை நிச்சயம் நடத்துவார். அதனால் இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே வாங்க. ஒருவேளை மற்ற யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் அனுப்பலாம். யூ கேன் ஷேர் இட் வித் தெம். டெல் தெம், இந்த வாரம் இதை மெடிடேட் பண்ணு. உங்கள் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி இந்த வாரத்தில் இந்த பேசேஜை படித்து முடி. பெருசாக உங்ககிட்ட கேட்கல, 3 சம்பவத்தை படி அப்படின்னு உங்களுடைய யங் பீப்புளை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுங்க, இந்த வாரத்தில் இதை மெடிடேட் பண்ணுங்கப்பா, இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொவோக்
ப்ரொவோக் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள் டு ரீட் பைபிள். அண்ட் ஐ ஆல்சோ ஆஸ்க் யூ ப்ளீஸ் டூ மெடிடேட்டட். இந்த மெடிடேட்டிங் பார்ட்டில் ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்குது, எப்படி நான் மெடிடேட் பண்ணுவேன், எப்படி நடக்கும் அப்படின்றது. நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட் நோட் சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். வித்தின் 1 minute ஐ வில் ஜஸ்ட் ஃபினிஷ் இட் ஆஃப். எப்படி நம்ம மெடிடேட் பண்ணலாம், உங்களுக்கு சில க்ளூஸ் தரேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். ரேமா இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு எப்படி சொல்வேன்னா, இப்போ நீங்கள் ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, கொஷின்ஸ் கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, என்னென்னா எனக்கு மெடிடேட் பண்ணுறது எப்படின்னு தெரில, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் முதல்ல உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த வாரம் ஒருவேளை நீங்கள் கடந்த வாரத்தில் எனக்கு தெரியாது, நான் அந்த மெடிடேஷன் பார்ட்டை ரிசீவ் பண்ணலைன்னா அந்த குரூப்பில் நான் மறுபடியும் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா, குரூப்பில் என்ன ஆகும்னா, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மேலே இருக்கிற மெசேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற எல்லா மெசேஜும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் சேனலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எப்படி நம்ம மெடிடேட் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு சம்பவத்தை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம மெடிடேட் பண்ண போகிறது மிரக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ். இப்போ அடுத்து ஒரு செட் ஆஃப் மிரக்கிள்ஸை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சின்னதாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் 3. ஐ ட்ரை டு அதை படித்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைப்பேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சம்பவத்தை படிக்கும்போது அந்த இடத்துல பிளேஸ், ஏதாவது ஒரு இடம் குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படின்னு யூ கேன் மெடிடேட் ஆன் த பிளேசஸ். ஃபோக்கஸ் பண்ணி இடத்தை மட்டும் ஒரு தடவை மெடிடேட் பண்ணுங்கள். அந்த இடம் வேறு எங்கெல்லாம் பைபிளில் இருக்குது, இந்த இடம் ஃபஸ்ட்டு பைபிளில். எப்போவுமே பைபிள் மெடிடேஷனில் ஒரு லா இருக்குது, இட்ஸ் ஒன் ஆஃப் த லா அமங் டிஃப்ரெண்ட் மெடிடேஷன். அது பேர் தான் ஃபஸ்ட் மென்ஷன் லா. ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்கும் போது அது எங்கே முதல்ல பைபிளில் மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் போய் தேடினீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரோ ஒரு சிஸ்டர்ஸ், ஓகே, யூ ஜஸ்ட் இந்த ஓவர் திங்கிங், இந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெமிடியே வேர்ட் ஆஃப் காட் மெடிடேட் பண்ணுறது தான். ஹல்லேலூயா. நான் இங்கேருந்து உங்களுக்கு ஜெபிக்கிறேன், அதை நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் உட்காந்து விட்டத்தை பார்த்து அழுகிறதுக்கு பதிலாக பைபிளை திறந்து வச்சு வசனத்தை வாசிங்க, நோட் எடுத்து எழுதுங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ பியூட்டிஃபுல் ரெமெடி. உங்களுக்கு ஒரு பயங்கரமான டெலிவரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறேன், ஏன்னா நான் அதை கோ த்ரூ பண்ணதுனால தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒரு டைரியை வாங்கி எழுதுங்க, உட்காந்து எழுது, ரைட் இட் டவுன். அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ். இப்போ நீங்கள் வாசிக்கும் போது நாயின் ஊர் அப்படின்ற ஒரு ஊரை குறித்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாசிச்சிருப்பீங்க. அப்போ நாயின் ஊர் எங்கே இருக்குது, அது எந்த எல்லையில் வந்திருக்கு, இதை நீங்கள் மேப்பில் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அது யூதேயாவில் இருக்கா, கலிலேயாவில் இருக்கா, சமாரியாவில் இருக்கா? இடம்னாலே இந்த 3 தான், இந்த 3 பகுதிக்குள்ளே தான் இயேசு இருந்தார். அப்போ இந்த 3 இடத்துல தான் நீங்கள் பார்க்குற ஒரு ஊர் இருக்க போகுது. அப்போ அது யூதேயாவில் இருக்கா, தேடி கண்டுபிடிச்சி எழுதுங்க. இஸ் இன் ஜூடியா, இஸ் இன் சமாரியா, என்னென்னு இருக்குது படித்து எழுதலாம். ஸோ பிளேஸை நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். அது எங்கே வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி யார் அந்த இடத்துல இருந்திருக்கா, அந்த இடத்துல ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் தியானிக்கலாம். நம்பர் 2, பீப்புள், ஜனங்கள். அதில் சொல்லப்பட்ட கேரக்டர்ஸ் பற்றி நீங்கள் படிக்கலாம். அந்த கேரக்டருடைய பேருக்கு மீனிங் ஏதாவது இருக்கான்னு தேடுங்க. அந்த மீனிங்கை கண்டுபிடிங்க. அதில் ஒரு புது ரெவலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். Hallelujah. So search and go depth into the name. In case if it is unnamed, அந்த நேம் ஒருவேளை இப்போ நம்ம அந்த நாயினூர் விதவை குறித்து பார்க்கும்போது அவங்களுக்கு பேர் இல்லை, ஆனால் அந்த பேருக்கு பதிலாக அவங்கள குறித்த கேரக்டர்ஸை போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ யூ கேன் மெடிடேட் ஆன் த கேரக்டர். இப்போ நீங்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது விதவை அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். அப்போ பைபிளில் வேற எங்கெல்லாம் விதவைகள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் எப்படி மீட் பண்ணார், அதை ஷீலா சிஸ்டர் செஞ்சுருந்ததை நான் பார்த்தேன். வேற எங்கெங்கெல்லாம் விதவைகள் இருந்தாங்க, அவங்கள எப்படி கர்த்தர் சந்திச்சார், அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு யூ கேன் கோ ஆன் த கேரக்டர். ஒரு வாலிபன் அப்படின்னா வாலிபன்ற கேரக்டரில் போகலாம், ஒரு தகப்பன் இல்லாதவனா அந்த கேரக்டரில் போகலாம். அந்த மாதிரி ஒருவேளை நேமில் நீங்கள் தியானிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ் and then people, or else you can go for the characters inbuilt in that. ஸோ நீங்கள் கேரக்டர் ஸ்டடி பண்ணலாம், நேம் ஸ்டடி பண்ணலாம், பிளேஸ் ஸ்டடி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு, அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனை பாருங்கள். அங்கே ஏதாவது ஆச்சரியப்பட்டிருப்பார், அங்கே மனதுருகிருப்பார், அங்கே அழுதுருப்பார். ஸோ டோன்ட் வார்த்தையை நீங்கள் இப்போ நம்ம அடுத்து வந்து ஜீசஸுடைய வேர்டை அவர் என்ன சொல்கிறாருன்றது எவ்வளோ முக்கியமோ அந்த இடத்துல அவர் எப்படி தன்னுடைய மனசை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். யூ கேன் மெடிடேட் ஆன் த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஜீசஸ் அண்ட் யூ கேன் மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தை அங்கே என்ன ஜீசஸ் சொல்லியிருக்காரு, எதை அனுப்பி கர்த்தர் சுகப்படுத்து, வாட் இஸ் த டச் பாயிண்ட் ஆஃப் த மிரக்கிள். இது ஒரு பியூட்டிஃபுல் மெடிடேஷன். வாட் இஸ் த டச் பாயிண்ட்? அல்லேலூயா.
ஒரு சில பேருக்கு சேற்றை குழப்பி அடுத்து தொட்டிருப்பார், தட்ஸ் அ டச் பாயிண்ட். ஒரு பேருக்கு வஸ்திரத்தை ஒருத்தன் தொட்டிருப்பார், ஒரு சில பேர் அவர் கையை எடுத்துகிட்டு போய் தொட்டிருப்பார். அல்ல, இந்த மாதிரி யூ கேன் மெடிடேட் ஆன் த டச் பாயிண்ட். எப்படி எந்த இடத்துல லைஃப்பும் டெத்தும் டச் பண்ணியிருக்கு, தட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெடிடேஷன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்த ஒரு சம்பவத்துலேருந்து நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். அல்லையா, அந்த 400 விதவையில் ஜீசஸ் பாடையை தொட்டார், தட்ஸ் அ டச் பாயிண்ட். அல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெடிடேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூ கேன் மெடிடேட் ஆன் த பிளேசஸ், யூ கேன் மெடிடேட் ஆன் பீப்புள் நேம்ஸ், ஆர் எல்ஸ் யூ கேன் மெடிடேட் ஆன் த கேரக்டரை குறித்து, குணாதிசயங்களை குறித்து நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். அது அப்படியே இந்த பக்கம் இருக்கிற கேரக்டர், ரிசீவிங் பார்ட்டில் இருக்கிறது இது எல்லாமே. கிவிங் பார்ட்டில் இருக்க ஜீசஸ் பக்கம் போனீங்கன்னா ஜீசஸுடைய எக்ஸ்பிரஷன்ஸை மெடிடேட் பண்ணுங்கள். அவர் எப்படி எந்த இடத்துல, சரி இந்த இடத்துல மனதுருக்குனாரா, வேறு எங்கெல்லாம் மனதுருகி இருக்கார் போய் தேடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். மனதுருக்குனா அவர் எங்கே நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து அவருடைய வேர்ட்ஸ், அவர் என்ன வார்த்தையை செஞ்சுருக்காரு. மூணாவது அவருடைய ஆக்ஷன்ஸ், அவர் என்ன ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ். அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு என்ன சொல்லலாம், அவருடைய எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு தெரில, உணர்வு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எப்படி அவர் உணர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுக்கப்புறம் ரெண்டாவது அவர் என்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறார். மூணாவது அவர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் சொல்லலாம். ஸோ ரிசீவிங் சைடில் 3, கிவிங் சைடில் 3. இதை சொல்லியிருக்கேன், இது என்னுடைய அறிவு கெட்டினபடி சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் தியானிங்க, இன்னும் கர்த்தர் உங்களுக்கு அதிகமான காரியங்களை செய்வார். ஒருவேளை இப்போ நான் சொன்னது ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டீங்க அக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை ரெக்கார்டிங் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம்னா ஷேர் பண்ணலாம். முடிஞ்சால் இதை நான் ஒரு ஷார்ட்ஸாக கட் பண்ணி நம்ம சேனலில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. லெட்ஸ் டர்ன் ஆர் பைபிள்ஸ் டு அ பியூட்டிஃபுல் பேசேஜ். கர்த்தர் நமக்கு கொடுத்த பர்த் ரைட் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு நேராக நம்ம போகலாம். பெக்கோரா அப்படின்ற ஒரு வேர்டு அந்த இடத்துல இருக்குது. பர்த் ரைட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இது யாக்கோபை குறித்தும் ஏசாவை குறித்தும் நம்ம வாசிக்கிற ஒரு பகுதி. இந்த இடத்துல நம்ம வாசிக்க போகிறது என்ன அப்படின்னா, பர்த் ரைட் அப்படின்றது ஆண்டவர் நியமித்த ஒரு காரியம். ஒரு வீட்டில் கர்ப்பம் திறந்து தன்னுடைய பலம், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் எப்படி சொல்கிறாங்கன்னா, தட்ஸ் அ ஸ்ட்ரென்த், த ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேன். அண்ட் ஒரு கர்ப்பம் முதல்ல திறந்து பிறக்கிற ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டுக்கு கொடுக்கப்படுற ஒரு கிஃப்ட் மாதிரியோ இல்லை ஒரு ப்ரிவிலேஜ், நான் அப்படி சொல்வேன். இட்ஸ் அ ப்ரிவிலேஜ், இட் இஸ் நாட் ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு பெரிய மேன்மை அவருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு குடும்பத்தில் முதல்ல பிறக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற ஒரு மேன்மை என்ன அப்படின்னா, இந்த பர்த் ரைட்டுன்னு சொல்லப்படுற புத்திர சுவிகாரம். இந்த புத்திர சுவிகாரத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த புத்திர சுவிகாரத்தை நேச்சுரலி பெற்றிருந்த ஒரு மனுஷன்தான் ஏசா. ஓகே, அவருக்கு அடுத்து யார் இருந்தானா யாக்கோப். இப்போ யாக்கோபினுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா, எப்பயாவது எப்படி ஆகிலும் இந்த புத்திர சுவிகாரத்தை அவருக்கு வாங்கிடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன். அது அன்னைக்கு அவருக்கு தோணின விஷயமா எனக்கு தெரியல. ஓகே, அவர் கேட்கும் போது அவருக்கு ஓகே நீ எனக்கு இதை தா அப்படின்னு அவர் கேட்ட மாதிரி எனக்கு தெரில. திஸ் டிசையர் வாஸ் வெரி மச் இன் டு ஹிஸ் ஹார்ட். ஏன்னா இவங்க ட்வின்ஸ். ஏன்னா இவங்க பெரிய ஏதோ இவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கல. இவங்க ஒரு ட்வின்ஸ். இப்போ இவங்க ட்வின்ஸாக இருக்கிறதுனால இவருக்கு நீ சும்மா ஃபஸ்ட்டு நீ வெளியே வந்துட்ட, நான் அடுத்து வந்துட்டேன், அதனால உனக்கா அப்படின்ற ஒரு ஆசை யாக்கோபுக்கு இருந்திருக்கலாம். வி டோன்ட் நோ வாட் இட் இஸ். பட் ஜேக்கப்புடைய டிசையர் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, நான் யூத்ஸ்க்கு சமீபத்தில் அதை குறித்து பேசினேன். ஆனால் உங்களுக்கு அந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடுற விரும்புகிறேன். ஓகே, நம்ம ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்பொழுது, அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றன்கூளையும் கொடுத்தான், அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான் அப்படின்னு வாசிக்கிறேன். இது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, he despised his birthright அப்படின்னு இருக்கு. நீங்கள் இந்த இடத்துல அசட்டை பண்ணினான்ற வார்த்தையை கொஞ்சம் உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய இந்த வார்த்தையினுடைய பேஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பில்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இதை அசட்டை பண்ணினா, அப்படி டிஸ்பைஸ் பண்ணா அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, இவர் அதை அசட்டை பண்ணினார் அப்படின்னா அவர் அதில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தாருன்னு அர்த்தம். அப்படி தானே? அல்லேலூயா. ஏசா இதை அசட்டை பண்ணினாரு அப்படின்னா
அவர் அதில் ரொம்ப எப்படி இருந்திருக்காரு, ஜாக்கிரதையா இருந்திருக்காரு. அப்படி ஜாக்கிரதையாக அவர் இருந்ததுனால தான் வாய்ப்பு கிடைச்ச உடனே அவர் அதை என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டார். ஸோ இட் இஸ் நாட் ஸ்டோலன், இட் இஸ் சோல்டு. அல்லேலூயா. அவர் அதை ஏமாத்தலை, அவர் அதை திருடலை, அவர் அதை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஸோ யாக்கோபு ஏன் இந்த பர்த் ரைட் மேலே ரொம்ப கண்ணு வச்சுருந்தார், யாக்கோபுக்கு ஏன் இந்த பர்த் ரைட்டில் ஒரு டிசையர் இருந்துச்சு அப்படின்னு நான் கொஞ்சம் தேடும் பொழுது, ஏன்னா கர்த்தர் நமக்கு சொன்னது என்ன, இந்த வருஷம் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கா, யாக்கோபின் சுதந்திரத்தினால் நான் உங்களை போஷிப்பேன். ஐ வில் ஃபீட் யூ வித் ஜேக்கப்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ ஜேக்கப்க்கு என்ன இன்ஹெரிட்டன்ஸை கர்த்தர் கொடுத்துருக்காரோ அதை நமக்கும் இந்த வருஷம் தருவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணி, எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஆமேன் என்று சொல்கிறீங்க? ஸோ வாட் எவர் ஜேக்கப் ஹாஸ் ரிசீவ்டு, வி ஆர் கோயிங் டு ரிசீவ் த சேம் திங் பிகாஸ் த ப்ராமிஸ். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்ததுனால யாக்கோபு பெற்றுக்கொண்ட அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு உதவிகளை செய்ய போகிறார். ஏன் யாக்கோபுக்கு ஒரு கண், ஏன் யாக்கோபு அதை ரொம்ப ஜாக்கிரதை, எப்போ அவருக்கு கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். ஏன் ஏசா இதை அசட்டை பண்ணினார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவருடைய ஜாக்கிரதைக்கும் இவருடைய டிசையருக்கும் காரணம் என்ன அப்படின்னா, பர்த் ரைட் அப்படின்றதுக்கு என்னன்னா, இட்ஸ் எ எலிவேட்டட் பிளேஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் பார்ன். அல்லேலூயா. முதல் பிறந்த குழந்தைக்கு கிடைத்த ஒரு மேன்மையான ஸ்தானம் தான், மேன்மையான ப்ரொவிஷன் தான் என்னது அப்படின்னா இந்த பர்த் ரைட். இது குறித்து நம்ம வாசிக்கும் போது பர்த் ரைட்டில் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நான் 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம சாமனை முடிக்க போகிறோம். முதலாவது ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, பர்த் ரைட்டில் இந்த புத்திர சுவிகாரத்தில் என்ன இருக்குன்னா, நமக்கு ரைட்ஸ் இருக்குது, சில விஷயங்கள் ரைட்ஸ், நமக்கு சில போர்ஷன்ஸ். நீங்கள் எழுதுறீங்கன்னா நம்பர் 1ல் ரைட்ஸ்/போர்ஷன் அப்படின்னு எழுதணும். அப்படின்னா பங்கு இருக்குது. என்ன பங்கு இருக்குதுன்னு பைபிள் சொல்லுதுன்னா, உபாகமம் 21:17 இதை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். இதுக்கு முந்தின 2-3 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, ஒருத்தனுக்கு 2 மனைவி இருக்குது. அதில் ஒரு மனைவியை அவன் ரொம்ப நேசிக்கிறான், ஒரு மனைவியை அவன் வெறுக்கிறான். எப்படி நம்ம யாக்கோபு கூட எடுத்துக்கலாம். இதில் ஜேக்கப் அப்படி தானே, அவர் ராகேலை ரொம்ப லவ் பண்ணார், லேயால ரொம்ப டிஸ்பைஸ் பண்ணார். ஆனால் இந்த இடத்துல அவர் ஆண்டவருடைய கட்டளை எப்படி வருதுன்னா, ஒருவேளை வெறுத்த அந்த ஸ்திரீ முதல்ல ஒரு பிள்ளையை இவருக்கு பெற்றுக் கொடுத்தா, அந்த பிள்ளைக்கு தான் அந்த புத்திர சுவிகாரத்தை தரணும் அப்படின்றத ஆண்டு இந்த சத்தியத்தை சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லும்போது தான் டியூட்ரானமி சாப்டர் 21:17 21:17 வெறுக்கப்பட்டவளிடத்திலிருந்து பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து, அல்லேலூயா, ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு வார்த்தையை, இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புத்திர சுவிகாரம், the birthright gives us an acknowledgement, ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, 2 பங்கு. யாக்கோபு இதை வாங்கினாரு அப்படின்னா, அவருக்கு அது சுதந்திரமாக கொடுக்கப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கும் கர்த்தர் இந்த வருடத்தில் 2 பங்கை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? டபுள் போர்ஷன். அல்லேலூயா, டபுள் போர்ஷன். இந்த யாக்கோபு பிறந்த கதையை கொஞ்சம் அப்படியே எனக்கு திடீர்னு ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்படியே அந்த வாசிக்கலாமா? ஷக்கராபதரா. இந்த பிறந்த கதையை மூத்தவன் எப்படி பிரசவ காலம் பூர்ணமான போது, அது ஆதியாகமம் 26:24 இருக்குது. பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பேர். பின்பு அவன் சகோதரன் தன் கையிலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயர். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம், ஃபஸ்ட்டு பிறந்த இவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இவன் குதிகாலை பிடித்து கொண்டே பின்னாடி வந்திருக்கான். அல்லேலூயா, ஆமென். யாக்கோபு எப்படி வந்திருக்காரு? பின்னாடியே சேஸ் பண்ணி வந்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆல்வேஸ் சேஸ் த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங். அல்லேலூயா. ரொம்ப அசட்டியாக உட்காந்துட்டு கர்த்தர் நமக்கு எல்லாமே தருவார், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு வரும், நம்ம வீட்டில் எல்லாமே வந்து சேர்ந்துரும் அப்படின்னு நிறைய கிறிஸ்தவர்கள் என்னென்னா ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. தில் ஜஸ்ட் இட்ஸ் ஓகே, கர்த்தர் பார்த்துக்குவார். அப்படி இருக்கக்கூடாது. அவன் பாருங்கள், குதிகாலே பிடிச்சிட்டு ஓடி வந்துடுறாரு. என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு என்ன நினச்சாருன்னு தெரில. ஆனால் ஜேக்கப் ரொம்ப ஜாக்கிரதை, ஜேக்கப் ரொம்ப உஷார். நம்ம ஊர் மாதிரி சொன்னா உஷார் இந்த ஐயா. எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். கிடைச்ச உடனே வாங்கிட்டார் லபக்குன்னு. அல்லேலூயா. எதுக்கு எதை கேட்டார் பாருங்க,
அவன் அப்படி கேட்டு வாங்கினார். அப்போ இங்கே வாசிக்கிறோம், அவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு புத்திர சுவிகாரம். உங்களுக்கும் எனக்கும் அது இருக்குது. எத்தனை பேர் ஆமென்? ஐ வில் கனெக்ட் திஸ் வேர்ட் டு த நியூ டெஸ்டமென்ட், பட் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் இட். நமக்கு கர்த்தர் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அவருக்கு ஃபிசிக்கல் பர்த் ரைட், நமக்கு ஸ்பிரிச்சுவல் பர்த் ரைட். எல்லாரும் சொல்லுங்கள், ஸ்பிரிச்சுவல் பர்த் ரைட். அப்போ ஸ்பிரிச்சுவல் பர்த் ரைட்டில் அந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். என்ன? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறதுனால நமக்கு கர்த்தர் என்ன இந்த வருடத்தில் வாக்கு பண்ணுகிறார் என்று சொன்னால், ரெட்டிப்பானதை எல்லாருக்கும் கிடைக்கிறத விட இவருக்கு எக்ஸ்ட்ரா, கிவ் ஹிம் அ டபுள் போர்ஷன் ஆஃப் ஆல் தட் ஹி ஹேஸ். எல்லாமே ஆஸ்தியில் இருக்கிற எல்லாவற்றையும் அவனுக்கு 2 மடங்கு கொடுக்கணும். ஏன்னா அங்கே நம்ம வாசிக்கிறோம், அவன் தன் தகப்பனின் முதற் பலன் சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. இன்ஹெரிட்டன்ஸ் பிலாங்ஸ் டு ஹிம். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறபடி நான் உங்களுக்கு இன்னொரு மனுஷனை காமிக்க போகிறேன். இன்னொரு மனுஷன், அவரை குறித்து நம்ம பைபிளில் வாசிக்கிறத எப்படி அவர் மிஸ் பண்ணார். ஏன்னா இவரும் எப்படி ஏச மிஸ் பண்ணாரோ அப்படியே நீங்கள் 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 5 verse 1 நீங்கள் வாசிக்கலாம். சாப்டர் 5 verse 1 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கேயும் நம்ம வாசிக்க முடியும் ஒரு மனுஷனை குறித்து. அந்த மனுஷனுடைய பெயர் ரூபன். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, ரூபன். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். அப்போ பர்த் ரைட் யாருக்குன்னா ரூபனுக்கு தான். ஏன்னா முதற் பிறந்த நமக்கு நாங்கள் வாசிக்க முதல் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினதினால், அல்லேலூயா, ஏசா அதை விற்று போட்டார். ஆனால் ஃபோர்ஃபிட்டட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வேர்டை நான் கற்றுக்கிட்டேன் இதை படிக்கும்போது. ஏசா செய்தது வித்துட்டார். கொஞ்ச நேரம் ப்ளஷருக்காக, டெம்ப்ரவரி ப்ளஷருக்காக பெர்மனன்ட் பிளெஸ்ஸிங்கை அவர் மிஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. நீங்கள் என்றைக்குமே அற்பமான உலகத்திற்காக நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும். ஆனால் இந்த ரூபனை குறித்து வாசிக்கும் போது, ரூபன் ஃபோர்ஃபிட்டட் இஸ் பர்த் ரைட் அப்படின்னு ஒரு வேர்டை நான் படித்தேன். ஃபோர்ஃபிட்டட்னா தவறு செய்ததினால் இழப்பு. அல்லேலூயா. தவறு செஞ்சதுனால இழந்தார். அதாவது இழப்பில் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு மனுஷங்க ஒருத்தங்க இழக்கிறோன்னா அது தவறு செஞ்சு தான் எல்லாருமே இழக்கிறதில்ல. ஒரு சில பேர் அவங்களுடைய விதி அப்படி இருக்கும், அவங்க இழந்துருவாங்க. அதுக்கு காரணம் இருக்கானா தெரியாது. இப்போ இந்த வாலிபன் செத்து போனான்னு தியானிச்சிங்களே, அதுக்கு என்ன காரணம் இருக்குது? ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு இழப்பை நம்ம பார்க்குறோம். ஆனால் ரூபன் இழந்தது என்ன தெரியுமா? இட்ஸ் அ ஃபோர்ஃபிட். ஃபோர்ஃபிட்டட்னா என்ன அர்த்தம்னா தப்பு செய்கிறதுனால இழக்கிறது. அப்போ நான் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த வருஷத்தில் நீங்கள் எந்த தவறையும் செய்து கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை இழக்கக்கூடாது. அல்லேலூயா. பாதி பேர் இழந்தது எதனால தான்? அன்வான்ட் மிஸ்டேக்குள்ளே தலையிட்டதுனால தான். அங்கே நம்ம வாசிக்கிறோம், அட்டவணையில், கோத்திரத்தின் அட்டவணையிலிருந்து அவன் முதற் பிறந்தவன் என்று எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்க. நீங்கள் அந்த இடத்துல வாசிச்சிங்கன்னா அதை ரூபனோடதை எடுத்து யாருக்கு கொடுக்கலனா ஜோசப்க்கு கொடுக்கல, ஜோசஃபுடைய பிள்ளைகளாகிய எப்ராயிம் மனாசேக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் டபுள் பிளெஸிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அதை எடுத்து யோசேப்புக்கு கொடுக்காம யோசேப்பின் பிள்ளைகளாகிய 2 பேருக்கு அதை கொடுத்தார். இதை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த கோத்திரம், ஜோசஃபுடைய கோத்திரம், எப்ராயிம் மனாசே கோத்திரம் ரிசீவ் பண்ணாங்க. ஏன்னா அங்கே ஒருத்தன் அதை இழந்தான். இன்றைக்கு புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற போர்ஷன் என்ன தெரியுமா? ரைட்ஸ் என்ன தெரியுமா? 2 மடங்கு. 2 மடங்கு. யாக்கோபுக்கு கர்த்தர் 2 மடங்கு கொடுத்தார். 2 மடங்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த வீட்டை விட்டு அவர் கிளம்பி போகும்போது தன்னுடைய தகப்பன் சொத்தையெல்லாம் இழந்துட்டு போன மாதிரி தான் அங்கே தெரியும். ஆனால் அது இழப்பு அல்ல. அது இப்போ பார்வைக்கு இழப்பாய் தெரிந்தா கூட ஒரு நாட்கள் வரும், இரு பரிவாரத்தோடு யாக்கோபை கர்த்தர் திரும்ப பண்ணினார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, whatever you have lost, கர்த்தர் அதையெல்லாம் ரெட்டிப்பாய் உங்களுக்கு தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். டபுள். அல்லேலூயா. இந்த ரெட்டிப்பை குறித்து நான் வாசிக்கும் பொழுது ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். அதை நான் வாசிக்கும் பொழுது நமக்கு வரும்ல, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ஐசையா 61 verse 7, உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இரட்டத்தனையான பலன், அதாவது the shame ye have shall have double. அல்லேலூயா. டபுள்.
இப்போ டபுள்னா எப்படி? இப்போ நான் இது யோசிச்சு பாருங்களேன். இப்போ எலியாவுக்கு பின்னாடி எலிசா போய் என்ன கேட்டார்? ரெட்டத்தனையாக வேணும்னு கேட்டார். இப்போ டபுளாக வேணும் அப்படின்னு கேட்டார். இப்போ நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கன்னா, இப்போ எலியா கிட்டே 100% பவர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்குன்னா, நீங்கள் என்கிட்ட டபுளாக கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா என்கிட்ட 100 ரூபா தானே இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? நானே 100 ரூபா தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 200 என்கிட்ட எவ்வளோ போராடினாலும் என்னால் 200 ரூபா தர முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே 100 ரூபா தான். இப்போ எலியா கிட்ட போய் ரெண்டு மடங்குனா எலியாவால் தர முடியாது. ஆனால் எலியாவின் தேவனாலே அதை செய்ய முடியும். அப்போ ரெட்டிப்பான பலனை யார் தர முடியும்னா மனிதர்களாக அதை செய்ய முடியாது. ஏன்னா மனுஷங்கிட்ட ஒன்று தான் இருக்கும். அல்லேலூயா. ஒன்று இருக்கிறவன் ஒன்று கூட கொடுப்பான். ஆனால் ரெட்டிப்பாக்கி தர யாரால் முடியும் என்றால் கர்த்தரால் தான் முடியும். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் வெட்கப்பட்ட அந்த இடத்துல அதே வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான். அந்த இடத்துல நீங்கள் வாசிச்சிங்கன்னா, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில், அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், போஷன் இந்த இடத்துல வருது பாருங்க, போஷன், டபுள் போஷன், பாகத்தில் போஷன். நான் சொல்கிறேன், உங்களுக்குரிய போஷனை கர்த்தர் உங்கள் கையில் இந்த வருஷத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அண்ட் ஐ எம் டெல்லிங் யூ, காட் இஸ் கோயிங் டு டபுள் இட். அல்லேலூயா. ஈசாக்கு இது எல்லாமே கிடச்சிச்சு ஏசாக்கு. ஆனால் யாக்கோபுக்கு டபுளாக கிடச்சிச்சு. ஏன்னா யாக்கோபு இன்ஹெரிட்டன்ஸை சுமந்துட்டு போகிறார். யாக்கோபு பர்த் ரைட்டை சுமந்துட்டு கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் புத்திர சுவிகாரம் இருக்கிறவனுக்கு இரட்டிப்பான பலன் நிச்சயம் வந்து சேரும். புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிற உங்களுக்கு இப்போ பார்க்க கையில் ஒன்றும் இல்லை சிஸ்டர், இப்போ பார்க்க உங்ககிட்ட ஒன்றும் இல்லை சிஸ்டர். ஆனால் இஃப் யூ ஹேவ் தட் பர்த் ரைட், அவர் அப்பான்னு கூப்பிட்ற அந்த சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களுடைய பாகத்தில் நீங்கள் அது நிமித்தம் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Double, you will possess double. Your portion will be double. Hallelujah. ரெட்டிப்பான சுதந்திரம், ரெட்டிப்பான இன்ஹெரிட்டன்ஸ் கர்த்தர் கொடுக்க இன்றைக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ரைட்ஸ். இந்த பர்த் ரைட்டில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? உங்களுக்கு கர்த்தர் ரெட்டிப்பாக கொடுப்பார், ரெட்டிப்பாக தருவார். நீங்களும் பக்கத்து டெஸ்கில் இருக்கிறவங்களும் ஒரே மாதிரி தான் வேலை செய்வீங்க, நீங்களும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் 2 மடங்கு செய்வார். அதில் தான் தெரியும் நீங்கள் யார் விட்டு பிள்ளைன்னு. அதில் தான் தெரியும். வெறும் மனிதனை நம்பி, தன்னுடைய டேலண்ட்ஸை நம்பி உழைக்கிறவங்களுக்கும் கர்த்தரை நம்பி உழைக்கிறவங்களுக்கும். ஹல்லேலூயா. God will show a difference. இப்போ தான் நான் பேசிட்டு வந்தேன். கர்த்தர் இந்த வித்தியாசத்தை காண்பிப்பார். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். He's a God who shows difference. He differentiate. பிரித்து காமிப்பார். இது ஏன் பிள்ளைன்னு பிரித்து காமிப்பார், இது ஏன் சுதந்திரம்னு பிரித்து காமிப்பார். யாக்கோபு தான் அவர் சுதந்திரமா, அவர் சுதந்திரமே நீங்களும் நானும் தான். பிரித்து காமிப்பார். நீங்கள் அவருடைய பிள்ளைன்றதை கர்த்தர் பிரித்து காமிப்பார். Maybe now you look like a failure, but I say in the name of Jesus, you will rejoice in your portion. உங்களுடைய பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுகிற நாள் வருகிறது. உங்களுடைய பாகம் உங்கள் கைகளில் இரத்தத்தினாய் வந்து சேருகிற நாள் வருகிறது. நீங்கள் இழந்தவைகளை 2 மடங்கு பெற்றுக்கொள்கிற நாள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Jesus. Rights, portion, possession, உரிமை. அந்த உரிமையோட இன்னொரு விஷயமும் இந்த பர்த் ரைட்டில், இந்த புத்திர சுவிகாரத்தில் ஆட் ஆகுது. அது பேர் தான் பொசிஷன். சொல்லுங்க, பொசிஷன், ஸ்தானம். இந்த முதல் பிறந்த பிள்ளைகளுக்கு 2 போர்ஷன் மட்டும் கொடுக்கறதில்ல. அவங்க அப்பா இறந்துட்டார்னா அந்த வீட்டுக்கு லீடரா அந்த மூத்த மகன், அந்த மூத்த பிள்ளை தான் மாறுவான். அல்லேலூயா. இது ஃபேமிலியல் பொசிஷன் மட்டும் இல்லை. தட்ஸ் அ சீக்ரெட் விச் ஐ லேர்ன்ட். இன்றைக்கி நான் கற்றுக்கொண்ட ஒரு ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அப்பா இறந்துட்டு அதுக்கடுத்து இந்த குடும்பத்தை லீட் பண்ணிட்டு போகிற ஃபேமிலியல் பொசிஷன், குடும்ப பொறுப்புகள், குடும்ப பதவி, அது மட்டும் இல்லை, அதோட ஸ்பிரிச்சுவல் பொசிஷன்ஸை பழைய ஏற்பாட்டில் மூத்த பிள்ளைகள் செய்யணும். ஏன்னா மூத்த பிள்ளைகளில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆசாரியர்கள் எப்போ வராங்க? ஆசாரிய கோத்திரம், லேவி கோத்திரம்லாம் எப்போ வருது? இதுக்கப்புறம் தான் 12 பேர் பிறக்கிறாங்க.
இதுக்கப்புறம் தான் அந்த கோத்திரங்களே வருது. அப்போ இது வரைக்கும் ஆசாரிய மாடல் இல்லாத வரைக்கும், இந்த ப்ரீஸ்ட் மாடலை ஆண்டு கொண்டு வர வரைக்கும் குடும்பத்தில் இந்த பர்த் ரைட்டை வச்சிருக்கிற பிள்ளை தான் அந்த வீட்டுக்கு ப்ரீஸ்ட். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு ப்ரீஸ்ட். உங்கள் வீட்டில் நீங்கள் தானே அப்பா இயேசுவை கூப்பிடுறீங்க. உங்கள் வீட்டில் மற்ற யாருமே இயேசுவை கூப்பிடுறதில்ல. நீங்கள் தான் இயேசுவேன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே தான் அந்த ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்குறார். நீங்கள் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன். நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு ப்ரீஸ்ட். யூ ஆர் த ப்ரீஸ்ட். ஏன்னா அந்த இடத்துல ஃபேமிலியல் லீடர்ஷிப்பை அது வந்து ஃபிசிக்கல், நான் ஃபிசிக்கல் அவ்வளோவா எம்ஃபசைஸ் பண்ணல. ஸ்பிரிச்சுவலாக என்னென்னா அவங்க தான் அதுக்கு ப்ரீஸ்ட். ஏன் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன், அவங்க லீடர். நான் உங்களுக்கு வந்து முதல்ல இந்த ஹெட் லீடர்ஷிப்பை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அதே 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படி ரூபனோட ரைட்ஸை ஒருத்தருக்கும் ரூபனுடைய ரெஸ்பான்சிபிளை ஒருத்தருக்கும் எப்படி பிரித்தாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வசனத்தில் நான் உங்களுக்கு காண்பித்த 1ஆம் வசனம் 5:1 இந்த பெனிஃபிட்ஸ், இந்த போர்ஷன் யாருக்கு போயிடுச்சுன்னா ஜோசப்க்கு போயிடுச்சு, ஜோசஃபோட பிள்ளைங்களுக்கு போயிடுச்சு. ஆனால் பொசிஷன் யாருக்கு போச்சு தெரியுமா? 2ஆம் வசனத்தில் வாசித்தா, யூதா தன் சகோதரர்களே பலத்ததினால் ராஜபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது, ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிடுச்சு. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படின்னா, ஜூடா prevailed above his brethren, among him a chief ruler will come. இப்போ பாருங்க, எப்படி ரூபன் வந்து எப்படி இப்படி பாவம் செய்து அசுத்தம் செய்ததுனால அவர் இழந்தாரோ, அந்த இழப்பு எப்படி ஈடு கட்டுறாங்கன்னா, ரைட்ஸை போர்ஷன்ஸை ஜோசப்க்கும் பொசிஷனை ஜூடா ட்ரைபுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பொசிஷன் நமக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறார்? ஹல்லேலூயா. அது என்னன்னா 1 Chronicles chapter 5 verse 2 அதில் நம்ம வாசிக்கும் போது யூதாக்கு அதை பிரித்து கொடுக்குறாங்க. ஸ்தானம் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, ஸ்தானம் ஜோசப் கொடுக்கல. சீஃப் யாரு, கமாண்டர் யாரு, லீடர் யாரு? யூதா தான் முந்தி புறப்படுவான், யூதா தான் லீட் பண்ணுவான். லீடர் ஜூடாலேருந்து தான் எழும்புவாங்க, கிங்ஸ் ஜூடாலேருந்து தான் எழும்புவாங்க. அப்போ லீடர்ஷிப்பையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்துட்டாருன்னா ஜூடா ட்ரைபு கொடுத்துட்டார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிக்கிறேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்க்கு இதே ஏசாயா 61 நான் 3 சாப்டர் தான் உங்களுக்கு ரிலேட் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 25 உங்களுக்கு அதை புரியறதுக்காக 1 நாளாகமத்தையும் இந்த ஏசாயா 61 நீங்கள் வாசிக்கும் போது 61:6 நீங்களோ 61:6 ஐசியா 61 verse 6 நான் வாசிக்கிறேன். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்றும் சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்பார்கள். நீங்க யாரு சொல்லுங்க? நாங்களோ. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நாங்களோ. பிரின்சி சிஸ்டர் மட்டும்தான் கை காமிக்காதீங்க. நீங்க பிரின்சி சிஸ்டர் தான் ஊழியக்காரி, நான் இல்லை. பிரின்சி சிஸ்டர் தான் கர்த்தருக்கு சேவை செய்கிறாங்க, நான் சேவை செய்யலை, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் பிரின்சி சிஸ்டர் ஒரு சபைக்கு போகிறேன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் தான் ப்ரீஸ்ட். கைகளை அப்படியே இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள், நானோ கர்த்தரின் ஆசாரியன். அல்லேலூயா. அடுத்து சொல்லுங்கள், நானோ தேவனின் பணிவிடைக்காரன். அல்லேலூயா. லீடர்ஷிப் எப்பவுமே பிப்ளிக்கல் லீடர்ஷிப் எப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா, பிப்ளிக்கல் லீடர்ஷிப் எப்படின்னா சர்வெண்ட் லீடர் தான் பிப்ளிக்கல் லீடர்ஷிப். அல்லேலூயா. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பணிவிடைக்காரன். கர்த்தருக்கு பணிவிடைக்காரன் தான் ஜனங்களை நடத்த முடியும். கர்த்தருக்கு பணிந்து போகிறனால தான் ஜனங்களை நடத்த முடியும். அப்போ பணிவிடைக்காரன் என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஏன் இந்த 61 நான் எடுத்தேன், ஏன் இந்த 61 உங்களுக்கு கோடிட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன், God will give you double portion. But you know what is the best double portion you have received? நீங்கள் பெற்றிருக்கிற ரெட்டிப்பான போர்ஷன் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை மட்டும் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எபிரேயர் 12:23 ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 23 நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல வாசிக்கிறோம், சர்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு போட்டிருக்கு. ஒருத்தர் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ன் இல்லை, சர்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ன், அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்க போகிற வசனம் என்ன அப்படின்னா, எபேசியர் மறவாமல் நினைப்பவரே ஏசையா
நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, வார்த்தை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய சுதந்திரம். வாசிக்கலாம் நம்ம அந்த உங்களுக்கு ஒரு வசனத்தை, 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. டைம் இல்லாதனால அந்த லாஸ்ட் போர்ஷனுக்கு போகிறேன். 12 எஃபிஷியன்ஸ் சாப்டர் 1 verse 12. அதில் வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள். உங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் போர்ஷன் என்ன தெரியுமா? யூ ஆர் இன் கிரைஸ்ட். யூ ஆர் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ். யூ ஆர் அண்டர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜீசஸ். உங்களுக்கு ரைட்ஸ் எப்படி வந்துச்சு? சுகம், யூ டிசர்வ். உங்களுக்கான இந்த ஹீலிங் உங்களுக்கு தகுதியா? நீங்கள் அந்த 2 போர்ஷன் நமக்கு தகுதியா? இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே தான் நம்ம தகுதி உள்ளவர்கள் ஆகிறோம். 2 போர்ஷனுக்கு நம்ம தகுதியே இல்லை. நம்ம தகுதியானவர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம். இதுக்கு நிறைய வசனம் இருக்கு, நிறைய வசனம் இருக்கு. ஆனால் நம்ம டைமுக்காக, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி நம்மை தெரிந்து கொண்டு. நீங்கள் யார் தெரியுமா? கர்த்தர் உங்களை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? வியாதியிலே இருக்கல்ல, கடன்லே இருக்க இல்லை, கட்டுக்கள்ல இருக்க இல்லை, இப்படியே தரித்திரத்தில் இருக்க அல்ல. நீங்கள் சுதந்திரவாளிகள். வலது கை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, நான் சுதந்திரவாளி, நான் சுதந்திரவாளி. அதுவும் ஒரு பங்குக்கு நான் சுதந்திரவாளி, ரெட்டிப்பான பங்குக்கு நான் சுதந்திரவாளி. ஆமென். சரீர பிரகாரமா பார்த்தா ஐ டோன்ட் டிசர்வ் இட். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்ததே என்னை சுதந்திரவாளியாய் மாற்றதான். அடுத்த ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 14, 12 and 14. இதான் நம்முடைய கோர்வஸ். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். நான் சொல்லுவேன், டபுள் போர்ஷன் நமக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? இது பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே கிடைக்கல. ஈவன் யாக்கோபு கூட கிடைக்கல. யாக்கோபிக்கே கிடைக்காத டபுள் போர்ஷன். ஆமென். எலியாவுக்கு கிடைக்காத டபுள் போர்ஷன், எலிசாவுக்கு கிடைக்காத டபுள் போர்ஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? 2. 1 இன் கிரைஸ்ட். நான் இப்படி சொல்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் ஸ்டேட் இட் லைக் திஸ். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இது நமக்கு யாருக்கு கிடைக்கல? எலியாவுக்கு இது கிடைக்கல. கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற ஒரு அனுபவம் ஜேக்கப்க்கு கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் சுகமாகறீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸை சுமந்து கொள்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்ஹெரிட்டன்ஸ் இன் கிரைஸ்ட். அடுத்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர். இந்த காம்பினேஷன் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா, த சர்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்னுக்கு தான் கிடைச்சிருக்கு. வேறு யாருக்குமே கிடைக்கல. இந்த பைபிளில் சபைக்கு தான் கிடைச்சிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த காலத்தில் நம்ம பிறந்ததுக்கு. எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. அந்த இருண்ட காலத்தில் நீங்களும் நானும் பிறந்திருந்தா நம்மளும் இருண்டிலே வாழ்ந்து செத்துருப்போம். கர்த்தர் நம்மளை இந்த காலத்தில் பிறக்க வச்சார். எதுக்கு தெரியுமா? டு ரிசீவ் தி பெனிஃபிட்ஸ். அது இப்படி எழுதுறவங்க எழுதுங்க. ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸையும், ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ், முடிக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய கிரியைகள். அதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் போர்ஷன். ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் போர்ஷன். ரெண்டாவது போர்ஷன் என்ன தெரியுமா? கண்டினியூவல் ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். தொடர்ச்சியான கிரியைகளை செய்கிற பரிசு. இந்த காம்பினேஷன் தான், இந்த 2 தான் நமக்கு கிடைச்சிருக்க, இந்த ஃபர்ஸ்ட் பார்னுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு 2 பெஸ்ட் போர்ஷன் சிஸ்டர். ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸும் கண்டினியூஸ் ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். கண்டினியூஸ் ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இது 2 இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ 2 மடங்கு பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கணும். நான் யார் உங்கள் வீட்டுக்கு லீடர்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ப்ரீஸ்ட். உங்கள் வீட்டில் நீங்கள் யோசிக்காதீங்க, ஐயோ இந்த பிள்ளைகளுக்கே வேலை செஞ்சு என் காலம் போச்சு, இந்த புருஷனுக்கே. இல்லை, யூ ஆர் அ சர்வெண்ட் ஆஃப் காட் இன்சைட் யுவர் ஃபேமிலி. நீங்கள் கர்த்தருடைய பிரதிநிதியை தான் அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் உங்களை வச்சுருக்கார். அவரை துரத்திட்டாங்க, ஆனால் அவர் அனுப்பினார் பாருங்க, லேகியோன் பிசாசு வந்து விடுதலை ஆக்கணும். என்ன துரத்திடலாம், ஆனால் என் பிரதிநிதியாக நீ அந்த எல்லைக்குள்ளே போன்னு அனுப்பிச்சு வச்சுட்டு வந்தார் ஆண்டவர். அப்படிதான். யுவர் ஹஸ்பண்ட் ரிஜெக்ட்ஸ் காட், யுவர் சில்ட்ரன் ரிஜெக்ட்ஸ் காட், யுவர் ஜெனரேஷன் ரிஜெக்ட்ஸ் காட். தே ரிஜெக்ட் ஹோலி ஸ்பிரிட்.
அவர் உட்புக முடியாதுன்னு வச்ச இடத்துல உங்களை அவர் வச்சிருக்கிறாரு. அவருடைய வேலைக்காரரா, அவருடைய ஊழியக்காரரா, அவருடைய ஆசாரியர்களா கர்த்தருக்குள்ளே. அதனால தான் 61ஆம் அதிகாரத்தை நீங்க மறுபடியும் எடுத்து வாசிங்க. என்னுடைய டபுள் போர்ஷன் என்ன? நான் மெச்சிக்கொள்ளக்கூடிய 2 மடங்கு என்ன தெரியுமா? The finished work of Jesus. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறார் சிலுவையில். நீங்க ஐஸ்வர்யம் வாங்கணும், அவர் தரித்திரமானாரு. நீங்க பரிசுத்த வாங்கணும், அவர் பாவமானாரு. நீங்க சுகமடையணும்னு அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரு. பழைய ஏற்பாட்டில் நான் சொன்னேன் நேற்று, பழைய ஏற்பாட்டில் அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள்னு எழுதியிருக்கோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்கோம் தெரியுமா? அவருடைய தழும்புகளால் குணம் ஆனோம்னு எழுதியிருக்கோம். அங்க ஆவீர்கள் இப்ப முடியாது. ஏன்னா இன்னும் இயேசு தழும்புகளை ஏற்றுக்கொள்ளலை, இன்னும் இயேசு காயத்தை அனுபவிக்கல. அதனால ஃபியூச்சர்ல அவர் தழும்புகள் வரும், அப்ப நீங்க அதுல குணமாவீங்கன்னு எழுதினார் ஏசாயா. ஆனா புதிய ஏற்பாட்டுல எப்பா உங்களுக்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் குணம் ஆனோம். சொல்லுங்க எல்லாரும், குணமானோம், குணமானோம். சொல்லுங்க, நான் குணமானேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நிரந்தர சுதந்திரம் இது. கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. இது நித்தம் பெருகும். எது தெரியுமா? The finished work of Jesus, the continuous work of Holy Spirit. இது 2 தான் சிஸ்டர் உங்கள் லைஃபுடைய அச்சாரம். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற, நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டீங்க பாருங்க, அவரை நீங்கள் அப்பான்னு கூப்பிட்ட உடனே, அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு அவர் தந்த உடனே, நீங்கள் அவர் அப்பான்னு கூப்பிட்ட உடனே அவர் கொடுத்த டபுள் போர்ஷன் என்ன தங்க பார், என்னுடைய மகன் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கான். அந்த ஃபினிஷ்ட் ஒர்க்கை பெற்றுக்கோ, அந்த சுகத்தை பெற்றுக்கோ. அல்லேலூயா. அடுத்து இது பெற்றுக்கொண்டா போதுமா? தொடர்ந்து நடக்கணுமே. அதுக்கு என்ன வேணும்? கண்டினியூஸ் ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இதுதான் உங்களுக்கு கிடைச்ச 2 போர்ஷன். நான் சொல்லுவேன், இது யாக்கோபின் சுதந்திரத்தை விட மேலான சுதந்திரம். இந்த சுதந்திரம் சர்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்னுக்கு தான் கிடைச்சிச்சு. இந்த சுதந்திரம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த சுதந்திரம் யாருக்கு கிடைக்கலன்னா, யோவான் சாணக்கு கூட கிடைக்கல, அண்ணாலம்மா கூட கிடைக்கல. ஏன்னா ஏசு அது வரைக்கும் காயப்படலை, அவருக்கு தழும்புகள் உண்டாகலை, அவர் சிலுவையில் அவர்கள் ரத்தம் சிந்தலை, அவர் ஜீவனை கொடுக்கல. அப்போ அந்த ஜீவனை கொடுத்ததுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க. அந்த அப்போஸ்தலர் 2லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க. ஃபினிஷ்ட் அண்ட் கம்ப்ளீட்டட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சுதந்திரமே இதுதான் சிஸ்டர். அப்போ உங்கள் பர்த் ரேட்டை அசட்டை பண்ணிடாதீங்க, உங்கள் பர்த் ரேட்டை இழந்துடாதீங்க. எதற்காகவும் உங்களுக்குள் இருக்கிற இந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். உங்கள் பர்த் ரேட்டை இறந்தாதீங்க, டிஸ்பைஸ் பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. இதெல்லாம் என்ன அப்படி யோசிக்காதீங்க. நீங்கள் அதை எவ்வளவு ஜாக்கிரதையாக வைக்கிறீங்களோ அவ்வளோ பவர் அதுலேருந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏசையா ஏசையா சொல்லுங்க. ஏசையா என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. நிரந்தர சுதந்திரம் அது கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஈசாக்கு தர முடியாது, எலியாவால தர முடியாது, ஆனா தேவனால் தான் தர முடியும். மனுஷங்க கையை எதிர்பார்த்தீங்க, மனுஷங்க கையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கல. ஆனா கர்த்தர் சொல்றார், கர்த்தரே தருவார். உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவேன், இரட்டிப்பான போர்ஷன்ஸ் உங்களுக்கு தருவேன். நீங்க சந்தோஷப்படுவீங்க, உங்கள் பாகங்கள் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். வெட்கப்பட்ட இடத்தில் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான போர்ஷன்ஸ், ரெட்டிப்பான பிரிவிலேஜ். எங்க வெட்கப்பட்டீங்களோ அங்க உங்களை கர்த்தர் பொசிஷன் பண்ணுவார். ரீகதரா ஷீகரபதரா பாலி ஷீகதரபா. உங்களுக்கு போர்ஷன் கிடைக்கும், பொசிஷன்ஸ் கிடைக்கும். உங்களை கர்த்தர் மனுஷியா சாதாரண மனைவியா பார்க்கல, உங்களை ஒரு அம்மாவா பார்க்கல. ஆண்டவர் உங்களை ஒரு ஆசாரியனா பார்க்கிறாரு. அந்த வீட்டுக்கு பிள்ளையா உங்களை பார்க்கல, உங்களை ஆசாரியனா பார்க்கிறாரு. உங்களை வேலைக்காரனா பார்க்கிறாரு, உங்களை வேலைக்காரனா பார்க்குறாரு. நீங்கள் ஏதோ அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, கர்த்தருக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கான ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்கள் தான் ஸ்பிரிச்சுவல் லீடர் உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் தான் ஆசாரியன், நீங்கள் தான் கர்த்தருக்கு பணிவிடைக்காரன். சொல்லுங்க, நிரந்தர சுதந்திரம்
இது கர்த்தர் எனக்காக செஞ்சு முடிச்சது. பரிசுத்த ஆவியானவர் என் கூடவே வர்றது. கர்த்தர் எனக்கு நீங்க தந்தது, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. கடைசி ஒரு நிமிஷம் இருக்கு, 2 கையும் உயர்த்தி பாடலாமா? கர்த்தர் எனக்கு நீங்க தந்தது ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட கூப்பிட அந்த சுதந்திரம் உங்க உச்சந்தலை மேல வந்து இறங்கட்டும். நீங்க கூப்பிட கூப்பிட அந்த பர்த் ரைட் உங்க மேல வந்து இறங்கட்டும். ஏசா அசட்டை பண்ணினது போல, ரூபன் இழந்தது போல நான் இழப்பது இல்லை, நான் கூப்பிடுவேன். கூப்பிடு கூப்பிடு, உன் சுதந்திரம் உன்னிடத்திற்கு வருகிறது. ஏசையா, 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 என் நீதி நீதானையா. இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. யெகோவா சிட்கேனோ, நீங்க தானே. எனக்கு நீதி இல்லப்பா இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள, என் நீதியினால் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாய் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை என் சகோதரிகளுக்கு நேராக நான் பேசுகிறேன். இந்த மீட்டிங்ல இணைந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் எதையெல்லாம் இழந்தாங்களோ அதை இந்த வருடம் முடிவதற்குள்ளாக அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். எந்த ஸ்தானத்திலிருந்து அவங்க கீழே இறக்கப்பட்டாங்களோ அந்த மனிதருடைய கண்களுக்கு முன்பாக உயர்வான ஸ்தானத்துல எங்க வெட்கப்பட்டாங்களோ அங்க ரெட்டிப்பான பலனை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். அவங்க பாகம் அவங்களுக்கு வந்து சேரட்டும். அவங்க போஷன் அவங்க கையில வந்து கிடைக்கட்டும். அவங்களுக்கு வர வேண்டியது அவங்க கைகளில் வந்து சேரட்டும்னு சொல்லி செபிக்கிறேன். எலியா தர முடியாத இரட்டிப்பான அபிஷேகத்தை, ஈசாக்கால் தர முடியாத இரட்டிப்பான சுதந்திரத்தை கர்த்தர் தந்தது போல மனிதர்கள் தர முடியாததை என் கர்த்தாதி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.